த்ரெட் லீக் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இமேஜின் ஒரு ஆஃபீஸ் பில்டிங் இருக்கு. டெய்லி ஷிஃப்ட் எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ண வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா இமேஜின் பண்ணுங்க, ஒர்க் ஷிஃப்ட் முடிஞ்சதும் மார்னிங் ஷிஃப்ட் எம்ப்ளாயீஸ் ஆஃபீஸ் விட்டு வெளியே போக மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஷிஃப்ட் எம்ப்ளாயீஸும் வந்துட்டே இருக்காங்க. ஓல்டு ஷிஃப்ட் எம்ப்ளாயீஸும் இன்சைடே இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் ஆஃபீஸ் ஃபுல் க்ரௌட் ஆயிடும், சீட்ஸ் இருக்காது, சிஸ்டம் ஸ்லோ ஆகும், ஒர்க் அஃபெக்ட் ஆகும். இதுதான் த்ரெட் லீக். ஜாவாலையும் அதே தான். நார்மலி த்ரெட் ஒர்க் முடிஞ்ச அப்புறம் ஸ்டாப் ஆகணும். ஆனா சில டைம் த்ரெட் ப்ராப்பர்லி க்ளோஸ் ஆகாது, அப்படியே மெமரியில அலைவ்ல இருக்கும். மீன்வைல் அப்ளிகேஷன் புதுசா த்ரெட்டும் கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். கொஞ்ச நேரத்துல கவுண்ட் ஜாஸ்தியாகி ரிசல்ட் மெமரி யூசேஜ் அதிகமாயிடும், CPU யூசேஜ் ஆகும், அப்ளிகேஷன் ஸ்லோ ஆகும். சம்டைம் ஃபுல் சர்வரே ஹேங் ஆகலாம். மேனுவல் த்ரெட்ஸை யூஸ் பண்ணும் போதும் இல்ல எக்ஸிக்யூட்டிவ் சர்வீஸ் ஷட் டவுன் பண்ண மறந்த போதும் இந்த இஷ்யூஸஸ் வர சான்ஸ் இருக்கு. டெவலப்பர்ஸ் இதை ஐடென்டிஃபை பண்ண த்ரெட் டம்ப்ஸ், விஷுவல் VM, மானிட்டரிங் டூல்ஸ் மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலா த்ரெட் லீக்னா ஒர்க் முடிஞ்சதும் த்ரெட் கிளீன் ஆகாம அப்ளிகேஷனுக்குள்ள அக்யூமுலேட் ஆகி இருக்கிறது தான் நம்ம த்ரெட் லீக்னு சொல்லுவோம். நாளைக்கு புது வீடியோல பார்ப்போம். பாய்.